என்னது லலிதம்மா விஷயத்தை சொல்லு. அம்மா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல தெரு தெருவா அலைஞ்சிட்டேன். பிச்சைக்காரனை விட கேவலமா. குண்டுராவு தெருவுல 8ஆம் நம்பர் வீடு. வீடு பூட்டியே இருக்குது. பின்பக்கத்துல எதுவுமே இல்ல. ஒரு சின்ன கதவு தான் இருக்குது. வலது கையை வச்சா தன்னால விழுந்துரும். அந்த குடும்பமே கொடைக்கானல் போயிருக்கான். அப்படியா? பச்சவப்பா தெருவுல 14ஆம் நம்பர் வீடு. பெரிய பணக்காரமா. எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்களா, வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. அவன் ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது. அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது. அந்த பக்கமா நம்ம பாஞ்சிடலாம். அம்மா என்னம்மா ஆகும்னா ரிவால்வர் எடுத்துற. அப்படி உட்கார். தைலம் காய்ச்சனதுக்கு இந்த பாடா. அம்மா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குது. அது ரொம்ப பெரிய. பரவாயில்ல சொல்லு. சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான். பெரிய கொள்ளைக்காரன். அவன் உடும்ப வச்சிருந்தான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னமா ஆகும்னா துப்பாக்கி எடுத்து உள்ள வைங்கம்மா. கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் உடும்ப வச்சிருந்தான். 60 அடி சிவரா இருந்தாலும் சரி, உடும்பு இடுப்புல கயிறை கட்டி அள்ளி எறிவான். அது போய் சப்புன்னு பிடிச்சுக்கும். இவன் பின்னாடியே கயிறை பிடிச்சு ஏறிடுவான். அவன் உடும்ப அனுப்பிச்சிட்டு பின்னாடி ஏறுவான். நீங்க உடும்ப அனுப்பிச்சிட்டு இங்கே இருக்கிறீங்க. இந்த மானம் கெட்ட உடும்பும் போய் வருது. ஏன் அப்படியே தப்பிச்சுட்டு ஓடுறதானே? ஓடிடுவேன். கத்திக்கு பயந்துதான். ஏமா உங்களுக்கு மூக்கு இருக்குது, முடி இருக்குது, காது இருக்குது, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குது. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? கட்டிக்கிறியா? உங்களை கட்டிட்டாலும் தாலி கட்டி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு. அப்புறம் ஏன் ஐடியா கொடுக்குறேன்? அம்மா இந்த உடும்பை எப்பமா அவுத்து விடுவீங்க? உன்னை வச்சு ஒரு பெரிய கொள்ளைய அடிச்சுட்டு விட்டுறேன். அடிக்கிறத அடிச்சுட்டு சீக்கிரமா அவுத்து விடுங்கம்மா. செல்லுக்கு நீ என்னமோ பெருசா ஸ்பெஷல் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க வீட்டுல அண்ணனுக்கு புதுசா பாரின் சரக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நானும் அந்த பொண்ண பாவாடை சட்ட காலத்துல இருந்து பாக்குறேன். என்னென்னமோ ட்ரை பண்ண, அது என்கிட்ட படியல. ஒரே நாள் ஒரே பார்வை. இப்ப கோழி ஓங்கூண்ட்ல. என்ன இருந்தாலும் கஜா கஜா தான். உன்னை நான் விட மாட்டேன். இத்தனை நாளா நம்ம ரூட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு நேர்லயே மோதிட்டேன். சத்தியமா உன்னை நான் விட மாட்டேன். எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல நிம்மதியா இருந்தவன இங்க கூட்டியாந்து உட்கார வச்சுட்டு இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது வரைக்கும் நியாயமா? உன் வீட்டுல நான் இருந்தா ஊர் என்ன பத்தி என்னையா பேசும்? ஊர்ல எவண்டி என்ன பத்தி பேசுறது? அவன் என் நிழல கண்டால ஒதுங்குறான். ஓ நினைப்பு அப்படி. உன்னை பத்தி பின்னால் என்ன பேசுறான்னு உனக்கு தெரியுமா? ஏ நானே பேசிருக்கேன். வயிற்று சொத்துக்கு சார் வரைக்கும் எங்க தாத்தா வண்டி தள்ளுச்சு. வயசு பொண்ணு வீட்டோட இருக்க வேண்டியவ சோத்து கூடையோட ரோட்டா அலைஞ்ச. நாங்க தின்னது ஒழிச்ச சோறு. அதனால எங்களுக்கு சோறு உண்டு, சோறு உண்டு. நாங்க ஒண்ணு மத்தவங்களாட்டம் இல்ல.
உனக்கு எங்களுக்கு எல்லாம் சூடு சோட இல்ல. சத்தியமா உனக்கு இல்ல. நீ வாங்குற தண்டல் துட்டு அதுலதான் உன் காலம் ஓடுது. மார்க்கெட்ல உழைச்சு சம்பாதிக்கிறவனா உனக்கு மனசாரா கொடுக்கறான், வயிற்றுல கொடுக்கறான். அது உன் உடம்புல ஒட்டுமா? முத்து, எனக்கு வர கோபத்துக்கு துண்டு முண்டாக்கிடுவேன். இவன் யாரும் எனக்கு புரிச்சு சொல்றதுக்கு? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன விட்டுடு. இத பாரு, நீ கேரருக்கு கொடுத்த பணம் கை வண்டி கீழே என்ன பெத்து போட்டு ஒருத்தி கட்டை ஏறிட்டா. பொழைச்ச காசுல சைனா டீ வாங்கி கொடுத்து என் தாத்தா என்ன வளர்த்துச்சு. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கை வண்டியும் சோத்து கொடியும் தான். உழைச்சுதான் திங்கணும், அதுதான் ஒஸ்தின்னு தாத்தா கத்து கொடுத்துச்சு. இப்பவும் உழைக்க தயாரா தான் இருக்கேன். தாத்தா சாவுக்கு நீ செலவு செஞ்ச பணத்தை நாயா உழைச்சு உன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடுறேன். இது நீ திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்த்தாத செஞ்ச இல்ல? பொம்பளை ஆசை பிடிச்சு நாங்க கூட்டியாந்தனா? என் தோஸ்து பாளையத்தோட பேத்தி அனாதையா நடுத்தரவுல நிக்க கூடாதுங்கிற நல்ல இடத்துல செஞ்சேன். மனசார செஞ்ச எனக்கு இப்படி இருக்கு. தாயி, அழாத தாயி. என்ன உன் கூட பிறந்த பொறப்பான்னு நினைச்சுக்க. நாங்க பிறக்கும் பொழுதே ரவுடியா பிறக்கல, தண்டல் துட்டு வாங்கல. ஊரை விட்டு ஊரு உழைக்கத்தான் வந்தோம். ரயில்ல வரும் பொழுது ஏற்பட்ட உறவுதான். இதே மார்க்கெட்ல நாங்க மூட்டை தூக்கணும், வண்டி இழுத்தோம். வண்டி முதலாளி வாரமான கூலி கொடுப்பாரு. ஒரு தடவை 3 வார கூலி மொத்தமா நின்னு போச்சு. அண்ணன் முதலாளி கிட்ட ரொம்ப கோபமாவே கூலி பாக்கி கேட்டுச்சு. முதலாளி கொஞ்சம் கூட கரிசனை இல்லாம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு ஆத்திரம். ஓப்பன் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்காம முதலாளிய வாங்குன்னு வாங்கிடுச்சு. மார்க்கெட்ட அசந்து போச்சு. மறுநாள் வேலைக்கு போகணுமா, எங்களுக்கு வேலை கொடுக்கல தாயி, பணம் தான் கொடுத்தாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களா நமக்கு எதுக்குடா வம்புன்ட்டு பணம் தான் கொடுத்தாங்க, வேலை கொடுக்கல தாயி. உழைச்சப்ப கிடைக்காத காசு உதைச்சப்ப கிடைச்சது தாய். இப்படி ஆரம்பிச்சுதான் தாய் இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அண்ணத்தை இதை மனசார செய்யல. அதே நேரத்துல எங்களுக்கு வேற வழியும் தெரியல. மனசுல எதுவும் வச்சுக்காம உள்ள படுத்துக்க தாய். காவலுக்கு நான் இருக்கு. கஜா விட்டு நாய். அண்ணத்தை ராத்திரி பூரா வீட்டுக்கு வரவே இல்லை தாயே. டீ குடு. அது இது வரைக்கும் எங்கேயும் தங்கறது இல்ல. அதுக்குன்னு தெரிஞ்சவங்கள யாரும் இல்ல. எங்க போயிருக்கான்? எதுக்கா பெரிய மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன அண்ணத்தை பாத்தியா? தாயே, எங்க தேடி பார்த்துட்டா அண்ணத்தை காணோம். எங்க போயிடும்? வந்துடும். அண்ணத்தை கூடவே வேலைக்கு துண்ணுட்டு 2 நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் கை காலெல்லாம் ஆடி போச்சு. பாவம், நீயும் பசியா இருப்ப. ஏதாச்சும் கடையில வாங்கியா இருக்க தாயே?
கடையில ஒண்ணும் வாங்கிட வேணாம், 2 அழகு அரிசி வாங்கிட்டு வா, கஞ்சி காசு தரேன். வீட்டு சோறா கூடவே உப்பு மிளகா தேங்காய் பத்தியும் வாங்கி வந்துடுறேன். கஞ்சி சோத்துக்கு துவையில அரைச்சு குடுத்துறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாண சோறு தான். அவங்களுக்கு கோவம் வந்துட்டா சொல்லிக்காம கொள்ளாம போயிடுறீங்க. 2 வேளை சோறு இல்லைன்னா கை காலெல்லாம் ஆடி போயிடுது. அப்பா நம்மள பசிதான் முடியாதுப்பா.